இடத்துல கண்டிப்பாக ஆயில் இருக்கும். அந்த ஆயில் மேபி சிந்தட்டிக் ஆயிலாக இருக்கலாம், இல்லை மினரல் ஆயிலாக இருக்கலாம். மினரல் ஆயிலில் 2 விதமான டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். மினரல் ஆயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபனிக் பேஸ்டு ஆயில் இருக்கும், இன்னும் வந்து நாப்தனிக் பேஸ்டு ஆயில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ஃப்ளாஷ் பாயிண்ட். ஸோ ஒன்று வந்து இந்த பஃபனிக் பேஸ்டு ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து 120°C. இன்னொன்று வந்து நாப்தனிக் பேஸ்டு ஆயிலுடைய ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 140°C. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஃபனிக் பேஸ்டு ஆயில் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் நாப்தனிக் பேஸ்டு ஆயில் வந்து ரொம்ப கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஸோ இம்போர்ட் பண்ணி தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து அந்த மினரல் ஆயில்ஸில் இருக்கிற 2 விதமான டைப்பு. இது இல்லாமல் சிந்தட்டிக் ஆயிலுமே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ளே இருக்கிற வைண்டிங்ஸ் வந்து கூல் பண்ணுறதுக்கு தான், டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்ஸ் கூல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கு, ரெண்டாவது நம்ம ஓஎல்டிசி வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த ஓஎல்டிசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்